வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு டீகப் ரீடிங். ஸோ இந்த டீகப்ல இருந்து வரக்கூடிய வடிவங்களை வச்சு என்னால் கணிக்க முடிஞ்சதை நான் கணிச்சு சொல்றேன். உங்களுக்கு இது எவ்வளவு பொருந்ததுன்னு பாருங்க. பொருந்தக்கூடிய விஷயங்களை நீங்க எடுத்துக்கோங்க. பொருந்தலை அப்படின்னா இந்த வாசிப்பை நீங்க தவிர்த்துருங்க. ஓகேவா? ரொம்ப அழகான வடிவம் ஒன்று வந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? SY அப்படின்னு வந்திருக்கு. இது உங்களோட பேரோட முதல் எழுத்தா இருக்கலாம், இல்லை கடைசி எழுத்தா கூட இருக்கலாம். அதே போல் M அப்படின்னும் தெரியுது. நல்லா இருக்க, பார்க்க அழகா இருக்கு. ஒரு குட்டி இதயமும் தெரியுது. தெரியுதா? SYM இது போன்ற உங்களோட பெயர்கள் இருக்கலாம். அதே போல் அதற்கு கீழே ஒரு J அப்படிங்கிறது இருக்கு, பார்த்தீங்களா? நிறைய இருக்கு. நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? சரி, இப்போ நம்ம வாசிப்பை பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி குழந்தை தன்னோட தாயோட கருவறையில இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி சுருங்கி அந்த கர்ப்பப்பைக்கு ஏற்றவாறு அது ஒடுங்கி படுத்திருக்கும் இல்லையா? இந்த ஓரத்துல தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஒரு குட்டி பீன்ஸ் மாதிரி இருக்கு. சரியா? எஸ், அந்த பீன்ஸோட விதை இருக்கும்ல, அது போன்று இருக்கு. இதை பார்க்கும்போது ரெண்டே விஷயம் தான். ஒன்று, இப்போ ஏதோ ஒரு மன வருத்தத்தில் நீங்கள் படுக்கையில் படுக்கும்போது ரொம்ப சுருங்கி படுத்துப்போம் தெரியுமா? நம்மளுக்கு ஒரு ஜுரம் காய்ச்சல் இருக்கும்போதும் சரி, ஏதோ ஒரு வலியில் இருக்கும்போதும் சரி, அப்படியே ஒரு ஒடுக்கமாக படுத்திருப்போம். அது போல இருக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒன்று ஏதாவது ஒரு மனசோர்வு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு மறு ஜென்மம் எடுக்கிறது போல இருக்கு. ஒரு தாயோட கருவறையில வந்து மீண்டும் பிறப்புதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒருவேளை நீங்க குழந்தை வரத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது போன்ற ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நல்ல உணவுகள் சாப்பிடுங்க. உங்களோட எண்ணங்களை ரொம்ப ஆரோக்கியமானதா வச்சுக்கோங்க. சரியா? எஸ். ஸோ இந்த மாதிரி பிறப்பு நான் சொன்னேன்ல, இப்போ இந்த மாதிரி குழந்தை வரத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இது போன்ற ஒரு குழந்தை வடிவம் வருது, அது உங்களுக்கு தாய்மைக்காக நீங்க காத்துருக்கீங்கன்னா குட். இல்ல ஏதோ ஒரு சோகத்துல இருக்கேன், ஏதோ ஒரு வருத்தத்துல இருக்கேன், ஆமா நீங்க சொல்ற மாதிரி ஒரு மறு ஜென்மத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னா எஸ், அது இப்போ உங்களுக்கு கிடைக்குது. சரியா? உங்களோட கடந்த காலங்களில் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருந்தாலும் சரி, சிலது நன்மை தரக்கூடியதாக இருக்கலாம், சிலது வந்து நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் முடிஞ்சு அடுத்த ஒரு வட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஒரு புதிய அத்தியாயத்தை நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது போலதான் இருக்கு. ஸோ இது உங்களோட கப்பு சொல்ற விஷயங்கள். இப்போ அந்த புதிய மாணவனாவோ இல்லை ஒரு புதிய குழந்தை ஒரு பிறப்பு எடுக்குதுனாலும் அது எப்படி இருக்கும்? புதுசா இருக்கும். கள்ளங்கபடம் இல்லாம அது வந்து திறந்த மனதோட இருக்கும். யாரையுமே வந்து எடை போட்டு பழகாது. ஸோ அது போல நீங்களும் ஒரு திறந்த மனதோட இருக்கும்போது நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் புதிதா சிலதை செய்யலாம் அப்படின்னு இருக்கலாம். தொழில் சார்ந்து யோசிக்கலாம், இல்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படலாம், வேற ஏதாவது புதுசா கத்துக்கணுன்ற மாதிரி இருக்கலாம், இல்ல உறவு சார்ந்து ஒரு புதிய உறவுக்குள்ள நான் போகணும், என்னோட பழைய ரணங்கள் தரக்கூடிய உறவுகள்லாம் இப்போ முடிஞ்சிடுச்சு, ஒரு புதுசா ஒரு திருமணமா இருக்கலாம், சில பேருக்கு இரண்டாவது திருமணமா இருக்கலாம், இல்லை இரண்டாவது காதலா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த பழைய தடங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? நம்ம ஒரு பேப்பர் பென்ல எழுதுறோம் அப்படின்னா அந்த அச்சுக்கள் மேல இருக்கும். அதே அச்சு அதே வடிவம் அழுத்தம் கொடுத்து எழுதும்போது கீழே இருக்க 2-3 பேப்பர்களையும் அந்த அச்சு படியும். அது போன்று இல்லாம கொஞ்சம் ஒரு இடைவெளி எடுத்துட்டு நீங்க செய்யும்போது, ஒரு காதலா கூட இருக்கட்டுமே, சூட்டோட சூடா ஒரு காதல் சரியா இல்ல, ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு, அடுத்து ஒரு காதலிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, ஒரு தோல்வி ஏற்பட்டுச்சு ஒரு தொழில் சார்ந்து அப்படின்னா ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு மாதம் 2 மாதம் முடிஞ்ச 6 மாதம் இது போன்ற ஒரு சிறிய இடைவெளி எடுத்துட்டு நீங்க அதை பண்ணும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள் உங்களை வந்து அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அதற்குள்ள உங்க மனசை நீங்க சுத்தப்படுத்திக்கலாம். உங்களுக்கான அந்த குணப்படுத்தல் சிகிச்சை எடுத்துக்கலாம். கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்கள் வருது. ஆனா வருவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்க மனசு ஒரு பக்குவப்பட்ட நிலையில இருக்கணும். அவ்வளவுதான். மாற்றத்திற்கு ஆசைப்படுறீங்க, குட். அந்த மாற்றம் வரவும் வாய்ப்புகள் இருக்கு, கண்டிப்பா வரும். ஆனா வரக்கூடிய மாற்றங்களை வந்து திறந்த மனதோடு எடுத்துக்கணும். திறந்த மனதோடு இருக்கும்போது நீங்க சில பேர் சொல்லலாம், திறந்த மனதோடு இருக்கும்போது சில தேவையில்லாத நபர்கள்லாம் வாழ்க்கையில வராங்க அப்படின்னா, திறந்த மனதோடு இருக்கும்போது விழிப்பு நிலையில இருக்கணும். அது உங்களோட பொறுப்பு. ஒரு குழந்தை இப்ப புதுசா நம்ம தாயோட கருவறையில இருந்து பிறக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? அந்த குழந்தைக்கு நல்ல விஷயங்களை போதிப்பது யாரோட பொறுப்பு? அந்த குழந்தைங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுப்பது யாரோட பொறுப்பு? பெற்றோரோட பொறுப்பு. அதே போலதான் நீங்க இப்ப உங்களுக்கு நீங்களே அம்மாவோ அப்பாவோ இருக்கீங்க. சரியா? இந்த கப்ல இருந்து வரக்கூடிய விஷயங்களை தான் என்னால சொல்ல முடியும், என்னால கணிக்க முடியும். எனக்கு என்ன தோடுதோ அதை நான் கணிச்சு சொல்றேன். இது எவ்வளவு பர்ஃபெக்டா பொருந்துமானா எனக்கு தெரியாது, ஆனா நான் சொல்றேன். எது பொருந்ததோ எடுத்துக்கோங்க. ஓகேவா? இங்க பாத்தீங்களா, சில நேரங்கள்ல உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாத்தீங்களா, ஒரு குழந்தை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா அந்த மலையில நனைஞ்ச குழந்தைங்க பாட்டெல்லாம் பாடுவாங்கல்ல, ரொம்ப மகிழ்ச்சியா தாம் தூம்னு குதிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான் உங்களோட இயல்பு அப்படிங்கிறது போலதான் இருக்கு. அந்த இயல்பை தாண்டி உங்களை நீங்களே சங்கிலி போட்டு கட்டி ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க அப்படின்னா அது ஏன் அந்த கஷ்டம் உங்களுக்கு வருது, எதற்காக வருது அப்படின்னு யோசிங்க. சில நேரங்கள்ல
உங்களுக்கான சில தடைகளை நீங்களே போட்டுக்கிறீங்களா அப்படின்னு யோசிங்க. சில நேரங்களில் தடைகள் வெளியில இருந்து கூட இருக்காது, நமக்கு நம்மளே தடைகள் போட்டுக்கிட்டு இது இப்படிதான் அது அப்படிதான் அப்படின்னு நம்மளே இந்த ஓட்டுக்குள்ளாம போல சுருக்கி வச்சுப்போம். ஸோ அதுக்கு கூட இந்த வாசிப்பு பொருந்தலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒன்று நீங்களே சுருங்கி போயிடுறீங்க. அப்படி சுருங்க போய் தேவையில்லை, அவ்வளோ வாடி போக தேவையில்லை. வாழ்க்கைங்கிறது வாழ்வதற்கு தான். மற்றவங்களுக்கு தீங்கு இழைக்காம நமக்கு எவ்வளோ நன்மை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் சேகரித்து நீங்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியா உங்களால் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா. உறவு சார்ந்த ஏதாவது பிரச்சனையில இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் சரியாவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. சரியா? புதிய நல்ல நட்புகள் வரலாம், நல்ல உறவுகள் வரலாம், இல்லை இருக்கக்கூடிய உறவுகள் கூட கொஞ்சம் புதிதாக ஒரு அடுத்த பரிணாமத்தை பெறலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே நம்மளும் நம்ம கிட்ட இருந்து சில மாற்றங்களை கொண்டு வரணும். நம்ம பழைய விஷயங்களை பிடிச்சிட்டு இருக்கும்போது உறவுகள் கிட்ட இருந்து மட்டுமே மாற்றங்கள் எதிர்பார்க்கறதுங்கிறது நடக்காது. சரியா? உங்களை நீங்களே மேன்மை நிலைக்கு எடுத்துட்டு போகும்போது தான் சில நல்ல விஷயங்களை ஈர்க்கவும் பழகுவீங்க. அப்படிங்கிறது போலதான் இந்த கப்ல இருந்து என்னால் கணிச்சு சொல்ல முடியுது. ஸோ அழகான மாற்றத்துக்கு நீங்க தயாராகலாம், கண்டிப்பா தயாராகலாம். ஸோ இதுல நிறைய வடிவங்கள் மாறி 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 தெரியுதுல்ல, அதே போலதான் உங்க வாழ்க்கையிலும் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வரும். நல்லதே வரும்னு நம்புங்க. நீங்க நல்ல எண்ணத்தோட இருக்கும்போது நல்ல விஷயங்களை செய்யும் போது நல்லது வராம என்ன வரும்? சரியா? அதற்கான ஒரு பொறுமை மட்டும் தேவை. அதே போல இந்த விழிப்பு நிலைன்னு நான் சொல்றேன் பாத்தீங்களா, சில நேரங்களில் நம்மளை சுத்தி சில தீமை தரக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. நம்ம ரொம்ப விழிப்போட இருக்கும்போது இப்ப நம்மளோட தோல்ல ஏதாவது ஒரு வெப்ப காற்றோ இல்ல குளிர்ந்த காற்றோ வரும்போது நம்ம உணர்வோம் இல்லையா? அதே போலதான் நமக்கு தீமை கொடுக்கக்கூடிய நபர்களை நம்மளால உணர முடியும். அது நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது மட்டும்தான் முடியும். விழிப்பு அப்படிங்கிறது விழிப்பு நிலையில இருக்கிறது. ஸோ விழிப்பு நிலையில இருக்கும்போது தேவையில்லாத நபர்கள் வரும்போது அவங்க வர முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையை நம்மளால பாதுகாப்பாகவும் வாழ முடியும், சந்தோஷமாவும் வாழ முடியும். அந்த மாதிரி அமைதியான ஒரு வாழ்க்கையை தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க பரிசளிக்க காத்துட்டு இருக்கு. சரியா? ஸோ அதற்கான மாற்றம் தான் இப்ப நிகழ்ந்து கொண்டுட்டு இருக்கு. நீங்க அதுக்காக தான் இப்ப புது ஜென்மமே எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. சரியா? ஸோ காதல் சார்ந்து இருக்கீங்க அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல முன்னேற்றமான பாதையில போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சில நேரங்களில் பிரபஞ்சம் என்ன சொல்லும், ஓகே நீ ஆசைப்படுறியா, நீ ஆசைப்படுறத நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துரும். அதுக்கு தான் நான் சொல்வேன், நீங்க தேர்வு செய்யக்கூடிய விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு பொருந்தது, கண்ணை கட்டிட்டு தேர்வு பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கைக்கு எவ்வளவு பொருந்தது முதல்ல நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு, காதல் சார்ந்து நான் சொல்றேன், இல்ல கல்வி சார்ந்து சொல்றேன், இல்ல தொழில் சார்ந்து சொல்றேன், நீங்க யாரு அப்படிங்கிற அந்த உண்மைத்துவத்தோட நீங்க இந்த மூன்றையும் அணுகுனீங்கன்னா, காதலா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், கல்வியா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம், முதல்ல நீங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு இந்த நபர் தான் என் வாழ்க்கைக்கு சரியா வருவாங்க அப்படின்னு நீங்க தேர்வு செஞ்சீங்கன்னா அது தவறா போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. நீங்க ஒரு கண்ணை கட்டிக்கிட்ட ஒரு ஆசையிலையோ மதிமயங்கியோ சில விஷயங்களை பண்ணும்போது அது தவறாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களை நீங்க நல்லா நிலைநிறுத்திக்கோங்க, விழிப்பு நிலையில இருங்க, பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஆற்றலோட இணைந்து செயல்படுங்க, மனசு தூய்மையா சுத்தமா வெளிப்படத்தன்மையோட வச்சுக்கோங்க. நல்ல விஷயங்கள் வருது அப்படின்னா பெற்றுக்கொள்வதற்கும் தயாராகுங்க. பயம் வேண்டாம், பயமே வேண்டாம். நீங்க முழுசா ஒரு இறைசக்தியை நம்புறீங்க அப்படின்னா நீங்க பயப்படுறது அந்த இறைசக்தியை அவமதிப்பது போன்று தானே. ஒரு கடவுளை நம்ம கும்பிடுறோம், இதை பார்க்கும்போது ஒரு கடவுள் மாதிரி தெரியல. இது எப்படின்னா பாக்குறது கேட்கறது எல்லா கடவுளையும் கிட்டயுமே நான் பிரார்த்தனை பண்றேன்ப்பா அப்படிங்கிறது போலதான் எனக்கு இந்த கப்பை பார்க்கும்போது சொல்ல முடியுது. எல்லா வேண்டுதலையும் செய்யக்கூடிய நபர்களா இருப்பீங்க. அப்ப அவ்வளோ வேண்டுதல் செய்யறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கணும்ல. அப்ப பலன் கிடைக்கல அப்படின்னா நீங்க எங்கேயோ ஒரு ஓட்டப்பானையை வச்சு அதுல உங்களோட ஆற்றலை விரயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஓட்டைகளை அடைக்கும் போது உங்களோட ஆற்றல்ங்கிறது உங்ககிட்டயே இருக்கும், எங்கேயுமே வீண் விரயம் ஆகாது. சரியா? அப்போ உங்களுக்கான பலன்கள் நல்லபடியாவே கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. சரியா? இந்த வாசிப்பு உங்களுக்கு எப்படி பொருந்ததுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. பொருந்ததுன்னா தவிர்த்துருங்க. நன்றி. வணக்கம். என் 2ஐ தேர்வு செய்தவர்களுக்கான பிரபஞ்சத்தின் செய்தி பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில அடுத்து வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? நைஸ். தெரியுதா? அழகா இருக்கு. இது எப்படின்னா ஒரு இருளுக்கு பின் மொழி அப்படிங்கிறது போல இருக்கு. கொஞ்சமா இருள் இருக்கு ஆனா. ஓகேவா? ஸோ இதேங்கிறது சில நேரங்கள்ல ஒரு வழியில கூட இருக்கலாம், சில பேர் பிரிஞ்சு இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆண் முகம் ஒரு பெண்ணோட முகம் அப்படிங்கிறது போல இங்க அந்த தோற்றம் தெரியுது. இப்ப தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இருக்காங்க. அவங்களுக்குள்ள அன்பு மேலோங்கி இருக்கலாம், ஒருவர் இணைவதற்காக காத்துட்டு இருக்கலாம். ஸோ அதே நேரம் பிரிஞ்சும் இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. அந்த பிரிவு எதற்காக வந்திருக்கு அப்படின்னா வெயிலை நிமித்தமா இருக்கலாம், சில பேர் பார்க்காம காதலிக்கலாம், ஏதோ ஒன்று. இந்த சமூக ஊடகங்கள்ல எவ்வளோ காதல்கள் இருக்குல்ல, அது போல இதுவும் ஏதாவது ஒரு காதலா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. சில நேரங்கள்ல இந்த மாதிரி ரொம்ப அழகா பிரியம் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். சில நேரங்களில் இது கணவன் மனைவியா இருக்கலாம், தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு தொழில் சார்ந்து தூரமா இருப்பாங்க இல்லையா, அது போன்ற ஒரு பிரிவா கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி பொருந்ததுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. அதே போல இதுல தெரியக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா, நான் முதலே சொன்னேன், இருளுக்கு பின் ஒரு ஒளி வருது அப்படின்ட்டு. இது வரைக்குமே இந்த எண் 2ஐ தேர்வு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய சந்தோஷமெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியல. தொழில் சார்ந்து வேணா இருந்திருக்கலாம்,
ஆனால் உறவு சார்ந்து பார்த்தீங்கன்னா பெருசாக திருப்தியற்ற ஒரு மனநிலையில தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. திருமணமான நபர்களாக இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று வாழணுமே அப்படின்னு வாழ்றது வேற, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்றது அப்படிங்கிறது வேற இல்லையா? ஸோ அது போன்ற ஒரு காயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த காயங்கள் இல்லை சுகங்கள் ஏதோ ஒரு விஷயங்கள், ஒரு தடுமாற்றம் உறவு சார்ந்தும் சரி வேலை சார்ந்தும் சரி, ஒரு விஷயம் திருப்தியே இல்லை அப்படின்னா அதெல்லாம் போய் ஒரு திருப்தியான மனநிலைக்கு மாறுறது தான் அந்த மாற்றமே அப்படிங்கிறது போல தான் என்னால் இங்கே இந்த கப்பை பிடிச்சி உணர்ந்து சொல்ல முடியுது. பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயமா என்னால் உணர்ந்து சொல்ல முடியாது. சில பேர் வந்து குரு வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. ஏன்னா இப்போ இந்த வடிவம் பார்த்தீங்கன்னா ஒரு குரு போதிப்பது போன்று எனக்கு தெரியுது. ஸோ உங்களோட குருக்கு நிறைய தாடி மீசையெல்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது போன்று ஏதாவது ஒரு குரு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களா என்னன்னு தெரியல. சில நேரங்களில் அவர் தலப்பா கட்டிட்டும் இருக்கலாம். இது பார்க்கும்போது ஒரு குருவை பார்க்குற மாதிரி தான் என்னால் கணிக்க முடியுது. ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது தோற்றம் தெரியலாம், ஆனால் எனக்கு அப்படி தான் தெரியுது. சரியா? ஸோ அந்த குருவோட ஆசீர்வாதம் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்கள் தொழில் சார்ந்த, உடல் நலம் சார்ந்த, இல்லைன்னா உறவு சார்ந்த ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா மானசீகமாக நீங்கள் அந்த குரு கிட்ட பேசுங்க. அவர் இருந்தால் நேரடியாக போய் பேசுங்க. அவர் இல்லைப்பா அப்படின்னா மானசீகமாக உங்களோட ஆன்மா எப்படி பேசும் உங்களோட குரு கிட்ட, அந்த மாதிரி பேசும்போது அதற்கான தீர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சரியா? ஸோ அழகாக இருக்கு. பிரச்சனை ஏதாவது இருந்தால் அதற்கு மட்டும் நான் சொல்கிறேன். பிரச்சனை இல்லை, என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த வாசிப்பே தேவையில்லை. சரியா? அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், இந்த வாசிப்பு அவசியம் இல்லை அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா இந்த கப்பை பிடிக்கும்போது பிரச்சனை உள்ள நபர்களுக்கு மட்டும்தான் இது தீர்வு சொல்லுது. சரியா? ஸோ ஒரு இருட்டில் இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வர முயற்சி பண்ணுறீங்க, வந்துடுவீங்க. ஆனால் வரக்கூடிய பாதைங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். சில பேருக்கு கால் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ யாருக்காவது கால் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனம் கொடுத்து பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு இருக்கலாம், உங்கள் அம்மாவுக்கு இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்காவது நபர்களுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது போல் இங்கே இந்த காலோட பாதத்தோட அடையாளம் தெரியுது. இன்னும் சில பேர் பரதநாட்டியம் ஆடக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. சிதம்பரம் நடராஜர் இருக்கார் இல்லையா, அது போன்ற ஒரு அழகா பரதநாட்டியம் ஆடக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை ஈசனை வழிபடக்கூடிய நபர்களாக இருக்கலாம். ஸோ இப்போ அந்த பரதநாட்டியம், வீணை இசைக்கிறது, பாடுறது, இறை சார்ந்து நம்ம சில விஷயங்கள் பண்ணுவோம்ல, இறைவனுக்காக இது பாடுறதா இருக்கட்டும், இந்த நாட்டியம் ஆடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்துடாது. இறை ஆற்றல், இறையோட சக்தி அவங்களுக்கு அந்த ஒரு அருள் இருக்கும்போது மட்டும்தான் இது போன்ற கலைகள் அவர்களுக்கு வர வாய்ப்புகள் உண்டு. வீணை வாசிக்கிறதா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் செஞ்சுட்டு இருக்குது சில நேரங்களில் தடைப்பட்டு போயிருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் மீண்டும் செய்யுங்க. உங்களோட ஆன்மா வந்து அதை தேடுது. சரியா? நீங்கள் சில நேரங்களில் வெளிப்புற சார்ந்த பணிக்காக அங்கே எங்கேன்னு தெரிஞ்சிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களோட ஆன்மா வந்து எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, இதெல்லாம் நீ மறந்து போயிட்டியே. ஒரு பரதநாட்டியம் ஆடுறதோ, வீணை இசைக்கிறதோ, இல்லை வயலின் வாசிக்கிறதோ, இல்லை நல்லா பாடுறதோ, ஏதோ ஒரு விஷயங்கள், இல்லை யோகா செய்யறதா இருக்கலாம், ஏதோ ஒன்று இறை சார்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் சில நேரங்களில் சில தடைகள் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் தொடர்ச்சியாக செய் அப்படின்னு சொல்கிறாங்க. நகர்கிறது, உங்கள் வாழ்க்கை வந்து நகர்கிறது. ஓகே, நகர்வு அப்படிங்கிறது மெதுவாக தான் நகருது. ஸோ மாற்றங்கிறது வருது. அதே நேரம் சில பேருக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், சில நேரங்களில் கொஞ்சம் அந்த மாற்றங்கிறது ஒரு கடினத்தன்மையும் இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்த விட என்ன தெரியுமா, இப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, சில பேருக்கு மட்டும் ஏன்னா இந்த கப்பு பிடிக்கும் போதே சொன்னேன் இல்லையா, இது வந்து கொஞ்சம் மனசு வந்து ஏதோ ஒரு வலியை சுமந்துட்டு இருக்கவங்களுக்கான வாசிப்பு மட்டுமே அப்படிங்கிறது போல தான் என்னால் உணர்ந்து சொல்ல முடியுது. ஏன்னா இந்த கப்பை எடுக்கும்போது என் மனசு கனமாயிடுச்சு, எனக்கு ஏதோ ஒரு வலி கொடுக்குது அந்த மனசு. அதனால தான் சொன்னேன், நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னா இந்த வாசிப்பு உங்களுக்கானது கிடையாது. யார் ரொம்ப வருத்தத்தையோ ஒரு சோகத்தையோ அவங்க மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் அதெல்லாம் வெளியில தெரியாம ஒரு நகைச்சுவையாளர், ஒரு சிரித்த முகத்தோட இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரியான நபராக இருப்பீங்க. வெளியே பார்வைக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக சிரிச்சுட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படி இருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் மறைச்சு வச்சிருப்பீங்க, நிறைய சோகங்கள் இருக்கும். அந்த மாதிரியான நபர்களோட வாசிப்பா தான் இது என்னால் பார்த்து சொல்ல முடியுது. ஆனால் கவலையே படாதீங்க, நீங்கள் இப்போ ரொம்ப தெளிவாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சரியா? இந்த தெளிவான யோசனைக்கு பிறகு உங்களுக்கு ஒரு விடுதலை உணர்வு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். ஸோ மகிழ்ச்சிங்கிறது தான் உங்களுக்கான மாற்றமே. இது வரைக்கும் பிரச்சனைன்ற இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் போய் இப்போ நீ சந்தோஷமாகிறேன் அப்படின்னு அந்த பிரபஞ்சம் சொன்னால் எப்படி இருக்கும், அது போல தான். ஸோ நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு உங்கள் கப்பு. சரியா? இதை பார்க்கும்போது நம்ப முடியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் இந்த கப்பை நம்ப வேண்டாம், இந்த பிரபஞ்சத்தை நம்புங்க. ஒரு காலையில் ஆனால் ஒரு சூரியன் வருது இல்லையா கிழக்குல இருந்து, அந்த சூரியன் முன்னாடி நின்றுட்டு நீங்கள் கேளுங்க. இந்த வாசிப்பில் நான் அந்த மாதிரி இவங்க சொன்னாங்க, ஜெயா சொன்னா, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருதான் கேட்டு பாருங்க. சூரிய பகவானே ஆமான்னு தலையாட்டக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள். இப்போ சூரிய ஒளி வரும்போது நமக்கு அந்த இருள் எல்லாம் மறைஞ்சிரும் இல்லையா, அது போல தான் இது வரைக்கும் பிரச்சனைன்னு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் மறைந்து போவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்த, கடினமான விஷயத்த தாண்டி வந்திருக்கீங்க. ஸோ வாழ்ந்து காட்டியிருக்கீங்க. ஒரு சில விஷயங்கள் முடிஞ்சு ஒரு சில புது விஷயங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது போல தான் இந்த மாற்றம் என்னால் பார்க்க முடியுது. அதுக்கு தான் நான் சொன்னேன், சில பேர் வந்து இறை தொண்டு செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம். ஸோ அது தொடர்ச்சியாக செய்யுங்க. அது முக்கியமாக சிவன் நடனம் ஆடக்கூடிய நபர்களாக இருக்கீங்க.
சில பேர் அந்த பரதநாட்டியம் ஆடும்போது சிவனுக்காகவே பண்ணுவாங்கல்ல, அவர் மேல இருக்கிற ஒரு பற்றோடே செய்வாங்க இல்லையா, அந்த ஒரு ஆற்றலோட இணைந்து செய்வாங்க. அந்த மாதிரியான நபர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்க ஆன்மா அதுதான் செய்ய சொல்லுது. சரியா? எந்த ஒரு விஷயம் நீங்க செய்யும் போது லைட்டு செய்றீங்களோ, பணம் காசெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு லைட்டு செய்யக்கூடிய தொழில் சார்ந்த கூட இருக்கலாம், அந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பா அந்த ஆன்மாங்கிறது இன்னும் கொஞ்சம் ஒளி பெறும். இந்த ஒளி எதுக்கு தேவை அப்படின்னா, உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்து நீங்க சில நேரங்கள்ல நலிவுல இருக்கலாம். இப்போ ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம் நிறைய செல்வங்கள் இருக்கு, ஆனா அது ரொம்ப இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியல அப்படின்னா ஒரு சின்ன விளக்கோட ஒளியில நம்ம சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கண்கள் வந்து பார்க்க பழகிடும். சின்ன விளக்கோட வெளிச்சத்தை எல்லாரையும் பார்க்கலாமான்னு கேட்டா பார்க்கலாம். அந்த கண்கள் வந்து அது கொஞ்சம் பழகிறதுக்கு கொஞ்சம் தருணங்கள் ஆகும், கொஞ்சம் நிமிடங்கள் ஆகும். நம்ம பழகி பார்த்து எடுத்துக்கலாம். அதே போலதான் இந்த ஆன்மாவை நீங்க ஒளி பெற செய்யும் போது கண்டிப்பா நீங்க வேலை சார்ந்து முயற்சிக்கிறீங்க, இல்ல வேற எதுக்கோ ஒரு வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ஆன்மாவை நீங்க தூய்மை செஞ்சு அது ஒரு பளிச்சு அப்படின்னு வச்சுக்கும் போது, எப்படி இப்போ நம்ம வீட்லயே பல்ப் இருக்கு, ரொம்ப நாளா எரிஞ்சிட்டு இருக்கு, ஒரு டியூப்லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அது மேல தூசி எல்லாம் இருக்கு அப்படின்னா அதோட வெளிச்சம் வந்து தெரியாது இல்ல, அதோட நிஜமான வெளிச்சம் என்னன்னு தெரியாம கொஞ்சம் மங்கின நிலையில தான் அந்த ஒளி இருக்கும். சோ அந்த டியூப்லைட்டை துடைக்கிற மாதிரி தான் உங்களோட ஆன்மாவை சுத்தம் பண்ணுங்க, அதை ஒளிர செய்யுங்க. அதன் மூலியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பாருங்க, பிரகாசமான வாய்ப்புகள் நிறைஞ்சிருக்கு. நம்ம நம்பிக்கையோட சில விஷயங்களை செய்யணும், நம்மளே தகுதிப்படுத்திக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா? உறவு சார்ந்தும் சரி, வேலை சார்ந்தும் சரி, எல்லாமே நீங்க நினைக்கிறபடி நடக்கணும் அப்படின்னா நீங்க நினைக்கிறது சரியா நினைக்கணும், அவ்வளவே தான். நீங்க சரியான ஒரு விஷயத்த நினைச்சீங்க அப்படின்னா அது சரியான முறையில நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறது போலதான் இந்த கப்ல இருந்து என்னால கணிச்சு சொல்ல முடியுது. நன்றி.